அதாவது அற்புதங்கள் இந்த காலகட்டத்துல உண்டான்னு அந்த அம்மா கேட்டிருந்தாங்க. அந்த அம்மா ஏன் கேட்டாங்கன்னா, அந்த அம்மா கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால், இப்பொழுது எல்லா இடத்திலும் வந்து அற்புதங்கள், அற்புதங்கள்னு எல்லா ஊழியக்காரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வீடியோ எடுத்து நெறைய பேர் போட்டு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அத நீங்க அறிவீங்க. ஆனா அந்த அற்புதங்கள்லாம் நம்ம யூடியூப்ல பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவங்க ஏதோ ஏமாத்துறாங்க என்று. கண்டிப்பா. அதனாலதான் அந்த அம்மா கேட்டிருக்கணும். இப்படி ஒரு கோஷ்டி போயிட்டு இருக்கு. இன்னொரு கோஷ்டி கால்வினிசம் சொல்லி ஒரு போதனை வந்திருக்கு. கால்வினிசம் டாக்டரின். இந்த கால்வினிசம் டாக்டரின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை அந்த கரிஸ்மெட்டிக் பண்ற இந்த அற்புதங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களும் அற்புதம் பண்ணல, அதனால அற்புதமே கிடையாதுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது அற்புத வரங்கள்லாம் அந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து காலகட்டத்திலும் பவுல் காலகட்டத்திலும் அற்புத வரங்கள் முடிஞ்சு போயிட்டு இந்த காலகட்டத்தில் அற்புதமே கிடையாதுன்னு அவங்க ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு கூட்டம் வந்து அற்புதம் அற்புதம் அற்புதம்னு தாங்களையும் போதகர்களை மகிமைப்படுத்தி யூடியூப்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மூலமா அற்புதம் நடக்கல. நிச்சயமா. புரியுதா? அதனாலதான் அந்த அம்மா ஒரு சந்தேகத்தோட அப்படி இந்த காலத்துல அற்புதம் உண்டா ஐயா இல்லையா ஐயா அதை எங்களுக்கு தெளிவா விளக்குங்க. அற்புத வரங்கள், அதாவது வேதத்துல வந்து சில ஊழியக்காரங்க வந்து அற்புத வரங்கள் பெற்ற ஊழியக்காரங்களும் இருக்காங்கிறது வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படி சில ஊழியக்காரங்களுக்கு ஸ்பெஷலா அற்புத வரங்களை கடவுள் கொடுப்பாரா? இந்த காலத்திலயும் அற்புதங்கள் நடக்குதா? கண்டிப்பா. அதாவது நீங்க தெளிவா ஐயா நீங்க விளக்குங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா பிரதர், நிச்சயமா. கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் கிறிஸ்துவுக்கு என்று பேசுவோம். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து வேற யாராவது முன்னாடி பேச விரும்புறீங்களா, இல்ல நானே பேசட்டுமா? இல்ல நீங்க பேசுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தா நாங்க கேட்போம். நிச்சயமா, நிச்சயமா. இந்த அடையாள அற்புதங்களை பற்றி நாம் பரிசுத்த வேதாகத்தில் கற்றுக்கொள்கிறதுக்கு தேடி பார்க்கிற பொழுது ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமம் என்பது சர்வவல்லவருடைய உபதேசிக்கும் ஒரு முறைமை. அது ஜஸ்ட் லைக் தட் வாசிச்சுட்டு அதுல நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல பரிசுத்த வேதாகமம். அதில் நாம் பரத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசம் என்பதை நாம் மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த அடையாளமும் அற்புதமும் இரண்டு பேரால் செய்யப்படுகிறது. ஒன்று கர்த்தரால் செய்யப்படுகிறது, இன்னொன்று பிசாசின் வஞ்சனையினால் செய்யப்படுகிறது. ரெண்டுமே அடையாள அற்புதங்கள் நடக்குது. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி சிலருக்கு விசேஷித்த அடையாளம் அற்புதம் செய்கிற வரங்கள் கொடுக்கப்படுகிறதா, அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. வேதத்துல ஆதி அப்போஸ்தலர் உட்பட யாருக்கும் அப்படிப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸை அவர் கொடுக்கவே இல்லை. மாறாக யாருக்குள்ளெல்லாம் கிறிஸ்து இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து அடையாள அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசம் அல்ல, அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியினால்தான் அடையாளம் அற்புதம் நடந்துச்சே ஒழிய எந்த தனி மனிதனுக்கும் வல்லமை என்ற வார்த்தை கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவனுடையவைகள். எந்த ஒரு தனி ஊழியக்காரனுக்கும் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கு வல்லமை கிடையவே கிடையாது. வேதத்துல எங்கேயும் கிடையாது. வல்லமை கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். ஒரு இடத்தில் வல்லமை கிரியை செய்துன்னா அது கிறிஸ்துவனாலதான் செய்யும். இதற்கு நான் சாட்சி அல்ல, வேதம் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் பக்தியினாலோ எங்கள் சக்தியினாலோ அல்ல, நீங்கள் யாரை சிலுவையில் எடுத்தீர்களோ அவருடைய நாமத்தினாலே இது உண்டானது என்று ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களை மறைத்து கிறிஸ்துவை உயர்த்தினார்களே ஒழிய ஒருபோதும் இது எங்களாலே உண்டானது என்று எந்த அப்போஸ்தலனும் ஒருபோதும் உபதேசிக்கவில்லை. சரி, அப்படியானால் கிறிஸ்து அடையாள அற்புதங்களை நடத்தினார். அந்த அடையாள அற்புதங்கள் இப்படி இருக்குதா, இப்பொழுது இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிறிஸ்துவின் காலத்துல இருந்துச்சு இப்ப இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா அன்றைக்கு கிறிஸ்துவின் காலம்னா அப்ப இன்றைக்கு யாருடைய காலம்? இன்றைக்கும் அல்ல, இனி என்றென்றைக்கும் இது கிறிஸ்துவின் காலமே. கிறிஸ்துவனுடையவர்களுக்குள்ள மட்டும்தான் எல்லா அடையாளங்களும் அற்புதம் கிறிஸ்துவனால் செய்யப்படும். அப்படியானால் கிறிஸ்துவனால் எதற்காக அடையாளமும் அற்புதமும் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய மகிமையை இந்த அறியாத ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக மட்டுமே அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும்
செய்தார் என்று வேதம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். விசேஷமாக இந்த சீஷர்களுக்கு தன் மேல் விசுவாசத்தை வரவழைக்கிறதற்காக கலிலேயாவுள்ள கானா ஊரிலே தன்னுடைய மகிமையை அற்புதத்தினாலே வெளிப்படுத்தினார். பஸ்கா பண்டிகையில போய் பார்த்தீங்கன்னா அநேகர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து தான் செய்த அடையாள அற்புதங்களின் காரணம் அவரை மகிமையின் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த அடையாள அற்புதங்கள் உபதேசத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. இரண்டாவது, வேத பாரகரும் பரிசேயரும் அவரை நோக்கி பார்க்கிறப்ப சில விஷயங்களை கேட்கிறாங்க. நாங்க உம்மிடத்தில் சில அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று கர்த்தரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். கேட்கிறவர்கள் விசுவாசத்தினால் கேட்கவில்லை, அவருடைய வல்லமையை பரிசோதிக்கும்படியாக கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தார். நீங்க எல்லாரும் அறிஞ்ச ஒரு அடையாளம் தான் ஏனோ தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் எவனுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. விசேஷமாக இவர்களுக்கு, எப்படிப்பட்டவர்களுக்கு? வேத பாரகர்களுக்கும் பரிசேயருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேத பாரகரை போலவும் பரிசேயரை போலவும் யாரெல்லாம் தங்களை முன்னிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறொரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை, இல்லையா? பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து எங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் தெளிவாக பதில் சொல்கிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் என்று. அவர் விபச்சார சந்ததியார் என்று சொன்ன உடனே மாம்சத்தின் நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறார் என்று இவர்கள் உபதேசிக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் ஒரே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக இல்லாமல் வேறொருவரோடு கூட தொடர்பில் இருப்பீர்கள், ஆனால் விபச்சார சந்ததியாக மாறி போகிறீர்கள் என்று அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கும் இந்த யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கும் அடையாளம் அற்புதம் உண்டா அப்படி என்று கேட்டீர்களானால், இன்றைக்கு மட்டுமல்ல, பூமி உள்ள வரைக்கும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அடையாளங்களும் அற்புதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாருக்கு நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். மார்க் 16:20 சொல்லுகிறது, அப்போஸ்தல பணியாளர்கள் தங்கள் ஊழியத்திற்கென்று களம் காண்கிறார்கள். கையில் பரிசுத்த வேதாகமம் அல்ல, அவர்களிடத்தில் எந்த வேதாகமும் இல்லை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் வேதாகமம் எதுனா அவன் சொல்றதுதான் வேதாகமம், அவன் சொல்றதுதான் பைபிள், அவன் சொல்றத இந்த ஜனம் நம்பியே ஆகணும், இல்லாட்டினா ரட்சிப்பு இல்லை. அப்படியானால் அந்த ஊழியக்காரர்களை சக மனிதர்களுக்கு இணையாக நிறுத்தாமல் ஒரு தூதர்களைப் போலவும் வேதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட தேவர்களைப் போலவும் தேவன் அவர்களை மறுரூபமாக்கும்படியாய் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாக இருந்து கொண்டு அவர்களுடனே கூட நடந்த கிரியைகளை நடப்பித்து, அடையாளங்களை நடப்பித்து, அற்புதங்களை நடப்பித்து, அவர்களால் நடந்த இந்த அடையாள அற்புதங்களினாலே அவர்கள் உபதேசித்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தல பணியாளர்கள், கர்த்தருடைய பணியாளர்கள் 12 அப்போஸ்தலர் மட்டுமே அடையாள அற்புதம் பண்ணானா? இல்லையே. அப்போஸ்தல உதவி பணியாளர்கள், கர்த்தருக்கு என்று களம் காண்கிறவர்கள் எல்லாருமே அதை செய்தார்கள். காரணம், கரத்தில் அந்த பரிசுத்த வேதாகம் என்ற ஒழுங்கு கையில இல்லாததுனால இவர்கள் பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கின்றதை ஜனங்கள் பற்றி கொண்டு கர்த்தரை பின்தொடர்கிறதற்கு இந்த அடையாளங்கள் அன்றைக்கு தேவைப்பட்டது. அதனால் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன்? அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ரோமர் 15:18 சொல்லுகிறது, புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் நடக்குது. புரியுதுங்களா? இந்த அற்புத அடையாளங்களின் பலம் எதனால உண்டாச்சுன்னா, கர்த்தராகிய தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர், அந்த பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதாமல் நான் வேறொன்றையும் சொல்லுவதில்லை என்று பவுல் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்திருக்கலாம், இல்லையா? அது போல இந்த அடையாள அற்புதங்கள் போக போக என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது?
கிறிஸ்து முன்பாகவே நமக்கு போகிறார். இந்த அடையாள அற்புதங்களினால் இவ்வளவு ஜனங்களை அவரை நோக்கி திருப்புகிறதுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் யோவான் 12:37 வாசிக்கும் பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஜனங்களுக்கு முன்பாக என்பதை நாம் தெளிவாக காணலாம். அவர் சொல்றாரு, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இந்த அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்றும் வேதம் நமக்கு தெளிவும் தீர்க்கமுமாக உணர்த்துகிறது இல்லையா? அப்ப இந்த அடையாள அற்புதங்கள் குறைந்ததற்கு காரணம் அவர் அல்ல, அவருடைய உபதேசம் அல்ல, கேட்கிறவர்களின் விசுவாசம் குறைந்து கொண்டே போனது. அதற்கு எவிடன்ஸ் நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 13:58 சொல்லுகிறது, அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்றும் இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் முழு இருதயத்திலும் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமாகிய அந்த ஆலயத்தில் அவர் சிங்காசனமிட்டு அமர்ந்து ஆளுகை செய்கின்றபடினாலே இப்படி அறிவிக்கின்ற அப்போஸ்தல பணியாளர்களின் வாயில் வார்த்தைகளை வர்த்திக்க செய்து கொண்டிருக்கிறார். அது இங்கே அநேகருக்கு தெரிவதில்லை. இன்றைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிறவர்களை கேவலமான வார்த்தைகளினாலே திட்டுகிற இந்த உலகம் உண்டு. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போஸ்தல பணியாளர்களை திட்டிவிட்டோம், அவர்களை அடக்கிவிட்டோம் என்று. அங்கே கர்த்தர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பதில் பரத்திலிருந்து வரும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த அடையாள அற்புதத்தினாலதான் கிறிஸ்தவம் நடக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இதை இன்றைக்கு யார் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் பொய் சொல்லி வேதத்தில் ஒருபோதும் எங்கும் அறிவிக்கப்படாத விஷயங்களை வேதத்தில் இருப்பதாக மனசாட்சி இல்லாமல் உபதேசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் உபதேசித்தால், தாங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்தால், இல்லை தங்களிடத்தில் வந்து அவர்கள் காணிக்கை கொடுத்தால், இல்லை தங்களில் ஒருவர்களாக அவர்கள் அறிவித்துக் கொண்டால் அவர்களுக்கு அடையாளம் அற்புதம் நடக்கும் என்று ஒரு பொய்யான உபதேசத்தை வாய்க்கூசாமல் இருதயத்தில் பயமில்லாமல் பணம் மனசுக்குள்ள பணம் வருதுன்றான், வீடு கட்டிடலான்றான், கார் வாங்கிடலான்றான், உலகத்தை குறித்து மாத்திரம் அடையாள அற்புதங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மகத்துவத்துக்கான உபதேசம் அவர்களிடத்தில் முற்றிலுமாயிருக்காது. யாருக்கு என்றால் இந்த அடையாள அற்புதத்தை மாத்திரம் பார்க்கிறவர்கள், அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிறவர்கள். நீங்கள் போன மாசம் எனக்கு காணிக்க கொடுத்தீங்க, இந்த மாசம் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் தருவார். நீங்க போன மாசம் என் சர்ச்சுக்கு வந்தீங்க, அதனால இந்த வார்த்தை வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க போன வாரத்துல இருந்து எங்களோட சபை கூடுனீங்க, அதனால உங்களுக்கு இதை கொடுப்பார். ஆனால் இவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் எதுவுமே பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வயது முதிர்ந்து பிரபலமான ஊழியக்காரர்கள் என்று தாங்களே சொல்லிக் கொள்கிறவர்கள், தங்கள் முகத்தை உலகத்திற்கு பரிபூர்ணமாக காண்பித்தவர்கள், தங்களை இன்னார் என்று உலகம் முழுக்க பிரதிபலிக்க செய்தவர்கள், பிரபலமாக்கினவர்கள், அவர்களை நீங்க நேராவோ இல்லை ஓப்பன்லயோ கால் பண்ணியோ நேராவோ பேசலாம். அவர்களிடத்தில் எந்த வசனத்தை கொண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கேட்டினாலும் அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனம் திரும்புதல் அவர்களிடத்தில் நடக்கவே இல்லை, விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லவே இல்லை. இப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் நீங்க வாதம் செய்ய அமர்ந்தீர்களானால் அவமரியாதை தான் மிஞ்சும். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் நான் சொன்ன அடையாளம் நடக்கும், நீ எனக்கு காணிக்க கொடுத்தேன்னா அடையாளம் நடக்கும், நீ ஏன் சபையில் இருந்தேன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. இப்படி எத்தனை விதமான காணிக்கை முறைமைகள் பழைய உடன்படிக்கையில் இருந்ததோ அந்த முறைமைகளை இவர்களை செய்ய சொல்லி தூண்டுவார்கள். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், இந்த அடையாளம் அற்புதம் என்ற ஒரு மகத்துவத்தை காண்பித்து ஜனங்களை அதை பொய்யாய் உபதேசித்து வஞ்சிக்கும்படியாக. நன்றாக கவனிங்கள், ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளிகளாய் இருப்பீர்கள். எழுதப்பட்டிருக்கிறதா இல்லை? ஏன் இதை சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப விருத்த சேதனம் செய்யறது அவ்வளவு பெரிய குற்றமா? அப்படி அல்ல. விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாண கட்டளைகளில் ஒன்று. அது விசுவாசத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டது, பின்பு இது கற்பனையாக மாற்றப்பட்டது. அதை செய்யாதவன் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்காதபடி அழிச்சிருவேன் சொல்ற அளவுக்கு அதை ஆர்டரா மாத்திட்டார். இந்த விருத்த சேதனம் என்பது முக்கியமான கட்டளைகள் ஒன்றாக இருக்கிறதுனாலே இதை செய்யாதவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லியாச்சு.
ஆனா வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தங்களை நீதிமானாக்க விரும்புகிற எவனும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போனான் என்று சொல்லப்படிபடி இந்த நியாயப்பிரமாண கிரியைகளை ஒன்று ஒன்றாக அழைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இவர்கள் அனுப்புவார்கள். அதில் முதலாவது கட்டட ஆலயம், இரண்டாவது கட்டட சபை, மூன்றாவது காணிக்கை முறைமைகள், நான்காவது தசமபாகம், ஐந்தாவது பழைய உடன்படிக்கையின் முறைமையான ஆராதனை முறைமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நான் ஸ்டாப்பா இப்படி பேசிக்கிட்டே போகலாம். இப்படி பழைய உடன்படிக்கையின் கிரியைகள் மூலமாக நீதிமான்கள் ஆக்க இந்த ஜனங்களை திருப்பி விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரித்து கிருபையிலிருந்து தள்ளி விடுவதே இவர்களுடைய நோக்கம். இப்படி இந்த ஜனங்கள் ஆகி போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருபோதும் வேதத்தை கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாசிப்பதே இல்லை. அந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் உண்டாக்கினவர் பக்கத்திலேயே இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய, உபதேசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். மற்ற எல்லா புத்தகத்தையும் வாசிச்சு புரியாட்டினா யாராவது ஒருத்தர் டீச் பண்ணணும். ஆனா பரிசுத்த வேதாகம் என்பது அப்படி அல்ல. அது அவருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. அதை நீங்கள் வாசிக்கிற பொழுது பக்கத்திலே இருந்து அவர் சொல்லிக் கொடுப்பார். நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். ஆனால் இவர்கள் இல்ல நாங்க தான் சொல்லுவோம், உங்களுக்கு நாங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும், நாங்க சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உலகத்தில் 1000 அப்போஸ்தலர்கள் உண்டு. அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு 1000 அப்போஸ்தல பணியாளர்கள் உண்டு. அவர்கள் தங்களை அழைக்கப்பட்ட ஜனங்களை தங்களுக்கு நேராக திருப்புவதில்லை. ஆனால் இந்த அடையாள அற்புதம் என்ற ஒரு மாயையான காரியங்களை இவர்கள் காண்பிக்கிறார்கள். இந்த மைக்லயோ இல்ல கேமராவிலேயோ இவர்கள் காண்பிக்கின்ற இந்த அடையாள அற்புதங்கள் முற்றிலுமாய் அவர்களிடத்தில் நிலைத்திருக்கிறது என்று ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதாவது வீடியோ போட்டிருக்கான எவனாவது? ஏன்னா அவன் 6 மாசத்துல செத்து போயிருப்பான். அவன் திரும்பி சாட்சி சொல்ல போறதில்லை. ஆனா பொய் சாட்சி சொல்றதுக்கு ஜனங்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை கிடைச்சிடாதா அப்படி என்ற அறியாமையிலையும் பயத்திலையும் திகில் இருக்கிறவர்களை இவர்கள் தொடர்ந்து அதற்குள் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அடையாளம் அற்புதம் என்பது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நேரடி தொடர்பு. என் விசுவாசத்தின் நிமித்தம் என் தேவைகளை, மாம்ச கிரியைகளை தாண்டிய விஷயங்கள் தேவைப்படுகிற பொழுது கர்த்தர் அங்கே களம் காண்கிறவராக இருக்கிறார். அதற்கு நானும் ஒரு எளிய எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். என்ன மாதிரி கோடி பேர் இருப்பான் கிறிஸ்துவிடத்தில் நேரடியாக அடையாள அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஏதோ வல்லமை உண்டு, நாங்கள் அந்த கண்டிஷன்ல இருந்தோம், இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம், இது அடையாள அற்புதத்தில் நடந்துச்சு. அடையாள அற்புதத்தை ஒருபோதும் முன்னோக்கி எடுத்து செல்வதில்லை. பதிலாக இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் வேலைக்காரர்கள் என்றும் கர்த்தருடைய வார்த்தையின்படி உபதேசத்தின்படி நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவர்களுக்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்போ அடையாள அற்புதம் நடந்த உடனே என்ன நடக்கும் என்பது வேதத்தால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டான், அவன் கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துருவின் அந்த பொல்லாத 3 தவளைகளாகிய அடையாள அற்புதம் செய்கிற தவளைகளை கொண்டு வந்து இந்த பொய்யான அடையாள அற்புதங்களை செய்ய வைத்து இந்த ஊழியக்காரர்களை பற்றி கொள்ள செய்கிறார்களே ஒழிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதற்கு அந்த பொல்லாங்கலின் அடையாளமும் அற்புதமும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக அப்போஸ்தலர்கள் உடனே அனௌன்ஸ் பண்றான், எங்களை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறது என்ன? இது எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. யாருடைய நாமத்தை? சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவினால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பேதுருவுக்கும் யோவானுக்கும் வல்லமை இல்லை, அவர்களுக்கு அப்படி ஒரு வரமும் இல்லை. இந்த வரம் என்ற வார்த்தைகளை இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்காக அந்த வார்த்தைகளை இவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்.
அப்படி அவனுக்கு இல்லை, எவனுக்கும் கிடையாது. ஆனால் என் அழைக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கென்று நீங்கள் பேசுகிறதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். ஆனால் நீங்கள் போய் நிற்கிற இடத்துல கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். எதுவரைக்கும்? அதை கொண்டு நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தாத வரைக்கும், அந்த அடையாள அற்புதத்தை கொண்டு நீங்கள் உங்களை எந்த வினாடியில உங்களை மேன்மைப்படுத்த முயற்சி செய்கிறீர்களோ அந்த வினாடியே அவர் உங்களுக்காக அடையாளம் செய்வதை நிறுத்தி விடுவார். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். எதை? பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கிறது. இது இங்க மட்டும் இல்ல, ஞானஸ்நானத்திலையும் இது நடக்குது. ஞானஸ்நானம் கொடுக்குறப்ப யாரு? நம்ம பிலிப்பு போய் ஞானஸ்நானம், பிலிப்பிடத்தில் ஞானஸ்நானம் தண்ணீரில் பெற்றுக் கொண்டவர்கள் எவனும் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவில்லை, பிலிப்பையே பெற்றுக் கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 8 தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதுல அவன் தண்ணீரை ஞானஸ்நானம் எடுத்து தன் வழியே போயிட்டான். தண்ணீரை ஞானஸ்நானம் எடுத்து அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குமானால் அவன் வழி கிறிஸ்துவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவில்லை, பிலிப்பையும் பெற்றுக் கொள்ளவில்லை, தெருவழியா போயிட்டான். இந்த மாதிரி எதை எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறியாத, கிறிஸ்தவத்தை முற்றிலும் அறியாதவர்கள் தங்களை மேன்மைப்படுத்த அடையாள அற்புதம் இங்கே நடக்கிறதாக சொல்லுவார்களை ஒழிய அவர்களுடைய உபதேசத்தில் கிறிஸ்து எங்குமே இருக்க மாட்டார். அதுவும் கர்த்தராகிய கிறிஸ்துவாக அவர் எங்குமே இருக்க மாட்டார். மாறாக இயேசு என்று அவருக்கு மாம்சத்தில் வைக்கப்பட்ட பெயரை வெகு சுலபமாக, ஒரு கூச்சமே இல்லாம பிரயோகம் பண்ணுவான். ஆனா அதே ஆளு அவனுடைய சீனியர் ஊழியக்காரனை பார்த்து பேசும்போது ஐயா அப்படின்வான், போதகரே அப்படின்வான், பிஷப் அப்படின்வான். அவர்களுக்கான பதவியையும் அவருடைய மகிமையையும் இவர்கள் வாயிலிருந்து சொல்வார்கள். ஆனால் சர்வ வல்லமில்ல ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பொழுது இயேசு இயேசுன்னு சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசும் சத்தம் பறத்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அருவருப்பாயிருக்கும் என்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஜனங்களை இவர்கள் வஞ்சிக்கிறதுக்கு இறங்குகிறார்களோ அந்த அளவுக்கு பிசாசானவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அநேக பொல்லாங்குகளை செய்து, இதெல்லாம் இந்த ஊழியக்காரங்களாலதான் நடந்துச்சு, ஐயாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது, காலையில தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தேன்மா, இப்பதான் காலையில ஜெபத்துல பேசினேன், ஆண்டவர் உங்களை பத்தி பேசினாரு, இந்த பேரை சொல்லி பேசினாரு, அந்த பேரை சொல்லி பேசினாருன்னு சொல்லி வாய்க்கு வந்த இல்லாத பொய்களை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுவார்கள். அதை இந்த ஜனங்கள் விரும்புகிறார்கள். இந்த ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள் தெரிஞ்ச உடனே மேலும் மேலும் இதை தங்களிடத்தில் அடையாள அற்புதங்கள் இருக்கிறதாகவும் தங்களால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்றும் வேதத்துக்கு புறம்பாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் என்பது கிறிஸ்துவின் மகிமையை குறித்து சாட்சி கொடுப்பதே என்று வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கிறது. அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்றால் இந்த வருஷத்துல என்ன நடக்கும், அடுத்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த வாரத்துல என்ன நடக்கும், இப்படிப்பட்ட தங்கள் சிந்தையில் உண்டானவைகளை குறித்து இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். கவனிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கின்றவர்களுக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் கிறிஸ்துதாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்ப இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் பலவிதமான பலத்த செய்கைகளும் கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களும் கிறிஸ்துவே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான காரியங்கள் எதற்காக? ரட்சிப்புக்காக. இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக. வேறு ஒருவனை மகிமைப்படுத்துகிறதற்கோ, ஒரு டினாமினேஷனையோ, ஒரு கட்டிட ஆலயத்தையோ, ஒரு டாக்டரினையோ தனி மனிதர்களையோ மகிமைப்படுத்துகிறதுக்கு அல்ல, அழைக்கப்பட்ட இந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள் அழைத்து செல்ல இவைகள் வேதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று போய், இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சமும் கவலையற்று போய், அடையாள அற்புதங்கள் நடந்துச்சுன்னா அங்க ஒரு கூட்டம் வரும். அப்படி கூட்டம் வந்துச்சுன்னாக்க நிறைய கலெக்ஷன் பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டம் வேதத்துல இருக்கா, இப்படி கூட்டம் சேர்க்கலாமா அப்படின்ற எதை பத்தியும் கவலைப்படாமல் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் தாங்களே தேவனிடத்தில் தொடர்புள்ளவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? என் அழைக்கப்பட்ட ஜனமே, தண்டனைக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள மாட்டீர்கள். அடையாளமும் அற்புதமும் உன் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை, இருதயத்தை காண்கிறவராகிய தேவனுக்கு அறியாமல் உன் மனதில் மன திரும்பாமலும் விசுவாசியாமலும்
சுவிசேஷத்தை குறித்த எந்த விதமான ஞானமும் இல்லாது போய், அப்போஸ்தல உபதேசம் என்னவென்றே அறியாமல் போய், எந்த நிருபத்தையும் வாசிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாய், இல்லை சுவிசேஷ புத்தகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல், உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தின் மேலாப்புல எழுதியிருக்கிறத வாசிக்கிட்டு, இந்த 2 இருக்கு, இந்த 3 இருக்கு, இந்த 1 இருக்கு அப்படின்னு ஆளுக்கு ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு இதுதான் கரெக்ட் என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே கிறிஸ்து எதை உபதேசிக்கிறார் என்பதை கவலைப்படாமல், அவர்கள் கவலை எல்லாம் ஒண்ணுதான். அழைக்கப்பட்ட ஜனங்களை எத்தனை பேரை வஞ்சித்திருக்கிறோம், நம்மகிட்ட எத்தனை பேரை சேர்த்து வைத்திருக்கிறோம். என்னிடத்தில் சேர்க்காதவன் சிதற அடிக்கிறான் என்று வேதம் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்களை கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்காமல் தங்களிடத்தில் பெருங்கூட்டமாய் சேர்க்கிற இவர்களிடத்தில் அடையாளமும் அற்புதமும் செய்கிறது சாத்தானின் செயல் என்று வேதம் தெளிவாக நமக்கு அறிக்கையிடுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஆகையால் சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கவன் யாருமே எதுல பிரியமா இருக்கிறான்? அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள் ஆக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை கர்த்தரே அவர்களுக்குள் அனுப்புவார். இப்போ இந்த அடையாள அற்புதத்தை தேடி ஓடின ஜனங்கள், தங்கள் கிரியைகளினாலே நீதிமானாக விரும்பின ஜனங்கள், பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமா புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமானே தெரியாத ஜனங்கள், முற்றிலுமாய் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வெகு சாதாரணமாக நீங்கள் சில சபைகளுக்கு போறவர்களை கூப்பிட்டு யாருடைய விசுவாசின்னு நீங்க கேளுங்க, தாராளமா ஒரு ஊழியக்காரன் பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டா கட்டட சபையோட பேர் சொல்லுவாங்க. ஒருவன் கூட நான் கிறிஸ்துவுடைய விசுவாசி என்று சொல்லாதபடிக்கு அவர்கள் முற்றிலுமாக நொறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வஞ்சகர்கள் பின்னாடி போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை கர்த்தரிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டார்கள். யாரிடத்தில்? கர்த்தரிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டார்கள். அவர்தான் அதை அனுப்புனது, அவர்தான் அப்படி அனுப்புனது. காரணம், இவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனோடு கூட தொடர்பு முற்றிலுமாக இல்லை. ஒரு முறை கூட தேவனோடு கூட தொடர்பில் இராதவர்கள். ஏனென்றால் ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அடையாளமும் அற்புதமும் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? கட்டட ஆலயத்துல போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துனா நடந்துருமா? அவரை அவ்வளவு ஈஸியா ஏமாற்ற முடியுமா? கிறிஸ்து அவ்வளவு ஈஸியா ஏமாற்றுகிறதுக்கு அளவுக்காக இருக்கிறாரு. இந்த அற்ப பொல்லாங்குள்ள மனிதர்கள் ஏமாற்றி அவரிடத்தில் அடையாள அற்புதத்தை வாங்கி கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? தங்களை பிரபலமான ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த வாரத்திற்கான காணிக்கையை செலுத்தி விட்டீர்களா? இந்த மாதத்திற்கான காணிக்கையை செலுத்தி விட்டீர்களா? நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று மல்கியா எடுத்து சொல்றான். இந்த ஜனத்துக்கு தெரியாது அந்த அப்படி ஒரு உடன்படிக்கையே இப்ப இல்ல. இருக்கிற உடன்படிக்கை இந்த பக்கம் இருக்கு, வலது பக்கம் இருக்கிற உடன்படிக்கையை விட்டு இடது பக்கத்துல வலைய போட்டுட்டு இருக்கிறான். இடது பக்கத்துல வலைய போட்டவனுக்கு ராத்திரி முழுக்க போட்டாலும் ஒன்றும் கிடையாது என்பதை அவர்கள் அறியாதபடி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போ ரத்தத்தினால் கழுவப்படுதல் என்பது என்னன்றதை இங்க காமிக்கிறார். எப்படி கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்பதை இங்க காண்பிக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் எவனுக்கெல்லாம் நடக்கலையோ, இந்த காரியம் எவனுக்கெல்லாம் நடக்கலையோ, இல்லை எவனுக்கெல்லாம் நடக்க விடாதபடி தந்திரக்காரர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள். விசேஷமா நம்மளுடைய அநேக செய்திகளை சொல்லியிருப்போம். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அநேக முக்கியமான விஷயங்கள், திருவிருந்து, ஞானஸ்நானம்,
இவைகள் இந்த ஜனங்கள் மேல் நிறைவேற விடாமல் எவெல்லாம் தடுத்தானோ அவன் இந்த ஜனங்களை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு அவர்களை பார்க்கிற பொழுது பரலோகத்திலிருந்து யாரோ இறங்கி வந்த மாதிரியே தெரியுது. ஆனால் வெகு சுலபமாக இவர்கள் அந்தி கிறிஸ்து ஊழியக்காரர்கள் என்று மாம்சத்தில் இருக்கிறவர்களும் கண்டுபிடிக்கும்படியாக சில விஷயங்கள் இருக்குது. நரைமுடி மனுஷனுக்கு கிரீடம் இல்லையா? நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 80-90 வயசுல மண்டையில ஒரு முடி கூட இல்லாதவன், இல்ல மண்டையில ஒரு முடி கூட வெள்ளையா கருப்பா இல்லாதவன் சாயத்தை அடித்துக் கொண்டு மறைத்துக் கொள்கிறான். அவன் முடியை மட்டும் மறைக்கவில்லை, தான் பொல்லாங்கன் என்பதையும் சேர்த்து மறைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2:4. இந்த அக்கிரமக்காரனுடைய அடையாளமும் அற்புதமும் எப்படி இருக்கும் என்பதை இங்கே நமக்கு காண்பிக்கிறார். அவன் எதிர்த்து நிற்கின்றவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். யாரு? வஞ்சிக்கிறவனாகிய அந்த பொல்லாங்கன். வஞ்சிக்கப்படும்படியாக அடையாள அற்புதங்களை செய்கிறவனாகிய அந்த பொல்லாங்கன் எப்படி இருப்பான்னா, கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பானாம். எப்படி? அவர் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதற்கு எல்லாவற்றிற்கும் முற்றிலுமாக எதிரான ஒரு உபதேசத்தை கொடுப்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கிறிஸ்து கட்டிட ஆலயத்தை இடிக்க உத்தரவிட்டுட்டு இனிமே ஏன் சரீரம் தான் ஆலயம் என்று சொன்னார். இவன் கட்டிடம் தான் ஆலயம். அந்த ஆலயத்தையும் நமக்காக இடித்து நம்முடைய ஆலயம் இப்படி இடிக்கப்படுகிற பொழுது எப்படி அவர் எடுக்கப்பட்டாரோ அப்படி நாமும் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீதான் இனிமே என் ஆலயம், உங்கள் சரீரமே என் ஆலயம் என்று கிறிஸ்து சொன்னா, இல்லைங்க அவருக்கு சரியா தெரியாது, ஆலயம்ன்றது இந்த இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயத்துக்கு கூட கர்த்தத்துவத்தை குறித்த பேர் இல்லாமல் தனி மனிதர்களின் பேர், அது வேலைக்காரனாவே இருக்கட்டும் ஊழியக்காரனாவே இருக்கட்டும், அவன் பேரை வைக்கிறதுக்கு அவனுடைய ஆலயம் என்று எவனா ஒருத்தன் பேரை வச்சிருப்பாங்க. பேதுருவின் ஆலயம், அவன் ஆலயம், இவன் ஆலயம் சொல்லி எவனுக்கோ ஒருத்தனுக்கு வேலைக்காரன் பேரை அங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல கிறிஸ்து சொன்ன ஆலயத்தை ஜனங்கள் பார்க்க விடாதபடி தடுக்கிறவர்களாக இருப்பார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:4 சொல்லப்பட்ட அந்த சாத்தான் யார் என்பதை காண்பிக்கும்படியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவன் எனப்படுவது கிறிஸ்து, ஆராதிக்கப்பட வேண்டியது சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து, அவைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜனங்களுக்கு தன்னை உயர்த்துகிறவனாய் இருப்பான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த சர்ச் முடிஞ்ச உடனே போய் பாத்தீங்கன்னா பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் போய் நிற்கும். ஏன்னா வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கிறிஸ்து கூப்பிடுறாரு. அதே டைலாக் இவன் சொல்றான், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். இன்டைரக்டா தன்னை கிறிஸ்து என்று இவர்கள் அறிவிக்கிறார்கள். அதை நம்பி போகிற எவனும் தப்பி பிழைக்கிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களை தள்ளுகிறார். இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். இந்த சரீரத்துக்குள் தேவன் போல உட்கார்ந்து, அவன் தேவன் அல்ல, ஆனால் இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் தேவன் போல காணப்படுவது யாரு? அவன் சர்ச்சோட ஊழியக்காரன். இவர்கள் யாரை பார்த்து பயப்படுகிறார்களோ, யாரிடத்தில் போனால் அடையாள அற்புதம் நடக்குன்னு நினைக்கிறார்களோ, யாரிடத்தில் போனால் நன்மையை பெற்றுக் கொள்வோம் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் இவர்களுடைய பார்வையில் தேவனை போல காண்பிக்கிறவனாக இருப்பான் என்ற வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது. இதனால்தான் இந்த ஜனங்கள் முற்றிலுமாக அடையாளம் அற்புதம் மட்டும் இருந்தா போதும், அது எங்க இருந்து வருதுன்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஆவியை பிரித்தறிகிற வரமோ பலமோ இல்லை. எதிர்த்து நிக்கிறவன் அடையாள அற்புதம் செஞ்சான்னா நாங்க அங்க போயிடுவோம். அப்படித்தான் இந்த ஸ்டார் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கட்டிட சபையை நடத்துகிறவர்கள், தங்களை மேன்மையாக காட்டுகிறவர்கள், வேதத்தில் ஒருபோதும் எங்குமே எழுதப்படாத சபை நடவடிக்கைகளை உருவாக்கி வைத்திருக்கிறவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற டினாமினேஷன்களிலும் கட்டிட ஆலயங்களும் கட்டிட சபைகளும் ஒரே ஒரு சபையாவது வேதத்தின்படி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை.
அப்படியானால் இவைகளுடைய நோக்கம் என்ன? அழைக்கப்பட்டவர்களின் ஆத்மாவை சத்துருவுக்கு விற்று போட்டு, அழைக்கப்பட்டவர்களுடைய ஆத்மாவை சத்துருவாகிய சாத்தானுக்கு விற்று போட்டு அந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஐஸ்வர்யவானோம் என்று ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் ஆண்டவர் என்று சொன்னதே அவனுடைய ஆண்டவருக்கு. நாங்கள் ஐஸ்வர்யவன்கள் ஆனோம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். ஜனமோ வஞ்சிக்கப்பட்டதை அறியாமல் அந்த சபையில் அடையாளம், இந்த சபையில் அற்புதம். எனக்கு விசுவாசம் தேவையில்லை, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போஸ்தலத்தை உபதேசத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் தேவையில்லை. என் ஆலயத்துக்கு வாங்கள், என் சபை கூடுதலுக்கு வாங்கள், எனக்கு காணிக்க விடுங்கள், உங்களுக்கு அடையாள அற்புதம் நடக்கும். இப்படி வேதத்தில் எங்காவது ஒரு இடத்தில் உண்டா? ஆனால் இந்த அடையாள அற்புதங்களை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் கிடையாது. ஒரு இடத்தில் அடையாள அற்புதம் நடக்க போகுது என்றால், ஒரு அப்போஸ்தல பணியாளன் அதை செய்ய போகிறான் என்றால் முன்பாகவே ஒரு விஷயம் சொல்லப்படும். அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உள்ளே இருக்கிறதா என்பதை கண்டுதான் அவர்கள் செய்தார்கள். ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த விசுவாசம் இல்லாதவர்களிடத்தில் கிறிஸ்து அடையாள அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் மிக தெளிவாக கட்டளையிடுகிறது. அழைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த வேளையிலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கிறிஸ்துவுக்குள் யோசிக்க வேண்டியது ஒன்றுதான். என் ஜனமே, நீ வேத வாக்கியங்களின்படி மனம் திரும்பினாயா? நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தாயா? நீ கர்த்தராய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றாயா? நீ கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி திருவிருந்தை அவரிடத்தில் பெற்றுக் கொள்கிறாயா? இல்லை, கர்த்தருடைய கட்டளையின்படியே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டாயா? அனுதினமும் தேவனோடு கூட தொடர்பில் இருக்கிறாயா? இவைகள் எதுவுமே இல்லாவிட்டால் உங்களுக்கு நடக்கின்ற அடையாளமும் அற்புதமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது இல்லை. மாறாக சத்துருவின் ஊழியக்காரர்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவர்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல கட்டட ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எவனோ அப்படி சொல்லுவான், இனிமே வந்துருவான், இந்த ஆலயத்தை கட்டுருவான், அந்த ஆலயத்தை கட்டுருவான். இதெல்லாம் பொய்யான உபதேசம். கர்த்தர் ஆலயத்தை கட்டிவிட்டார், அந்த ஆலயம் நீதான். அந்த ஆலயத்துக்குள்ள ஒருத்த உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கானே உன் ஊழியக்காரன், அவன்தான் அந்த பிசாசின் காணக்கூடிய ரூபம். பிசாசின் காணக்கூடிய ரூபம் என்று சொல்லப்படுகிறவன் வேத வார்த்தைகளை புரட்டி தங்களுக்கேற்றபடி அறிவிக்கின்றவர்களே, அந்த பிசாசின் பிள்ளைகள் என்பவர்கள் வேறொருவரும் அல்ல. இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்பாக செல்லுகிறவர்களே, இவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று, கர்த்தருடைய பார்வையில் என்ன நடக்க போகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7:22-23 வசனங்கள். இந்த மத்தேயு 7:22-23 வசனங்களில் அந்நாளில் அநேகர் கிறிஸ்துவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அடையாள அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து பகிங்கரமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றார். உணர்ந்து கொண்டாயா? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 42:24, 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 வசனங்களில் உங்களுக்கு சில விஷயங்களை முன்னறிவிக்கின்றது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றும், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வரும். ஏனென்றால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாததினால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அந்த அடையாளம் அற்புதம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பாகிய கீழ்ப்படிதலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அதை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகின்றதாகிய பானம் பண்ணாவிட்டால் இப்படிப்பட்டவைகள்
அப்படிப்பட்டவர்களுக்கு நடக்கும். அழைக்கும் என் அழைக்கப்பட்ட ஜனமே, கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட ஜனமே, அவருடைய பாதத்தை நோக்கி வரும்படியாக அழைக்கப்பட்ட ஆத்துமாவே, உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். இந்த வசனங்கள் உங்களுக்குள் அநேக கிரியை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் மோசம் செய்யும்படி வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அன்றியும் அந்த பொல்லாங்கு மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்கி வர பண்ணத்தக்கதாக பெரிய அடையாள அற்புதங்களை நடப்பிக்க போகிறது என்று சொல்லவில்லை, நடப்பித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று வரை மோசம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. மனம் திரும்பு என் ஜனமே, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி அந்த பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு, எந்த பட்டயத்தினாலே? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினாலே காயப்பட்டும் இந்த அவ்விசுவாசிகளாலே பிழைப்புக்குட்பட்ட அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அவை இவைகள் உங்கள் சபைகளில் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறதா? ஆம், அங்கே ஒரு விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே விக்கிரகமாக இருக்கிறது தனி மனிதர்களுடைய புகழை. அந்த சபையை நடத்துகிறவர்கள் அங்கே விக்கிரகமாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, விக்கிரகம் என்பது ஒரு தனி உருவம் மட்டுமல்ல. எதை விக்கிரகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பொய் போதகமாகிய விக்கிரக ஆராதனை, பண ஆசையாகிய விக்கிரக ஆராதனை, இவைகளும் விக்கிரக ஆராதனைகளே. இந்த விக்கிரக ஆராதனை நடக்கின்ற சபைகளிலே அடையாளம் அற்புதம் செய்யும்படியாக யார் வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களின்படி, வலு சர்ப்பமும் கள்ளத்திற்கு தரிசிமான உங்கள் ஊழியக்காரனின் வாயிலிருந்து புறப்படுவதே அந்த சொரூபமான 3 தவளைகளின் அசுத்த ஆவியாகிய 3 கடவுள் உபதேசம். இந்த 3 கடவுள் உபதேசம், 2 கடவுள் உபதேசம் என்று கிறிஸ்துவுக்கு விரோதமான உபதேசங்களை கொடுக்கிறவர்கள் வாயிலிருந்தே அந்த தவளைகளின் அசுத்த ஆவி புறப்பட்டு வருகிறது. இவைகள் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தொடர்ந்து அழைக்கப்பட்டவர்களை அவ்விசுவாசத்திற்குள்ளும் கீழ்ப்படியாமைக்குள்ளும் இடைவிடாமல் தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களை கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி அவைகள் உங்களை கூட்டி சேர்க்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த அடையாள அற்புதத்தை குறித்து நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு நிஜமான அடையாள அற்புதங்கள் வேண்டுமானால், சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய ஒன்றான மெய்தேவன் ஆகிய எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரும் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் வாருங்கள். அவர் உபதேசத்திற்கு செவி கொடுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவர் சொன்னபடி அவர் உங்களுக்கு தந்த சிலுவையாகிய புதிய உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்லுங்கள். அவருக்கு சீஷராகுங்கள். சகலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் உபதேசத்தின்படியும் செய்து முடியுங்கள். தனிமனித உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதிருங்கள். எல்லா டாக்டரினும் வேதத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் டாக்டர் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல என் ஜனமே. பரிபூர்ணமாக 1ஆம் வார்த்தையிலிருந்து, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரை இருக்கிற அந்த வார்த்தைகளே இன்றைக்கு நீங்கள் மகிமைக்கு போய் சேர்க்கும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமாகிய கப்பலா இருக்கிறது. இந்த விசுவாசமாகிய கப்பலை நீங்களும் சேதப்படுத்தாதிருங்கள். அடையாள அற்புதத்தை தேடுகிறதற்கு முன்பாக கிறிஸ்துவை தேடுங்கள். அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இங்க இருக்கிறவர்கள் கேள்விகள் கேட்க வேண்டுமானால் கேட்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் உங்களை அழைக்கிறேன். மகேந்திரன், உனக்கு எதுவும் கேள்வி இருக்கா? அதாவது ஐயா தெளிவா சொல்லி முடித்து விட்டார். அதாவது அற்புத வரங்கள் தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. நாம் யார் யார் கிறிஸ்துவை அதுக்காக வாஞ்சித்து அவரை பூரண விசுவாசம் வைக்காமோ எல்லாருக்கும் கடவுள் அந்த அற்புத வரத்தை கொடுத்துள்ளார் என்று அவர் சரியாக கூறியுள்ளார். அடுத்ததாக இப்பொழுது நிறைய ஊழியக்காரங்க அற்புதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காங்களா?
தங்களை தாங்கள ஒருத்தன் பிரபலப்படுத்திட்டோம், தங்களை தாங்கள ஒரு ஊழியக்காரன் மகிமைப்படுத்திட்டானா அங்க வந்து கிறிஸ்து அது போல செயல்பட மாட்டார். ஒருவேளை அந்த அற்புதம் வரங்க அவங்களுக்கு அற்புதத்தை முதல்ல செஞ்சிருப்பாரு, அவங்க உண்மையா ரசிக்கப்பட்டு வந்து செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க தங்களை பெருமைப்படுத்தி தங்களை மகிமைப்படுத்தின்னு வீடியோ போட்டு அதை தங்களை மகிமைப்படுத்தின்னு எல்லா விசுவாசிகள்கிட்டையும் காண்பித்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து கடவுள் வெளியே போய் விடுவார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அற்புதம் நடக்காது. ஒருவேளை அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அற்புதம் நடந்தாலும் அது கடவுள்கிட்ட இருந்து வந்த அற்புதம் கிடையாது. ஏன்னா பிசாசும் அற்புதத்தை பண்ணுவாங்கிறது நம்ம வேதம் எச்சரிக்குது. அதான் ஐயா சொன்னாரு. அதனால எல்லா இடத்துலயும் சில இடத்துல அற்புதமும் நடந்த மாதிரி இருக்கும், உடனே அது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து நடக்குதுங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மோசே அற்புதத்தை செய்யும் போது அங்க பார்வோனுடைய சேனைகளும் அற்புதத்தை செஞ்சிச்சு. அதனால அற்புதங்கள் வந்து பிசாசும் செய்வான். ஆனால் எல்லா அற்புதத்தையும் நம்ம வந்து நம்பிட முடியாது. நம்ம யார் வாஞ்சித்து நம்ம அதுக்காக இது பண்றோமோ, இப்ப நமக்கும் கடவுள் அந்த அற்புத வரங்களை கொடுத்துருக்காரு. இப்போ மகேந்திரன் வாஞ்சித்தாலும் அந்த அற்புதத்தை கடவுளை செய்ய முடியும், நான் வாஞ்சித்தாலும் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆனா நம்ம மூலமா அந்த அற்புதம் நடக்கும்போது நம்ம ஒன்றை மட்டும் தெளிவா புரிந்துக்கிடணும், அது நம்ம மூலமா நடக்கல, அது கிறிஸ்து மூலமா நடக்கு. நம்ம மூலமா தான் நடக்குது. நம்ம ஒரு மேட்டிமை நமக்கு வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அற்புதம் நடக்காது. இதை நீங்க ஒவ்வொருத்தரும் மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கான நம்ம செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை ஐயா தெளிவாக விளக்கினார். மகேந்திரன், உனக்கு எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீ கேளு. ஆனா இந்த பொய் சோதனை பண்றவங்க வந்து மக்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. வந்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட போறாங்க, ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, திரும்பி பார்த்தா வாங்கி விழுறாங்க, இதெல்லாம் நடக்கும்போது திரும்ப திரும்ப இதெல்லாம் உண்மையா நடந்துருக்கு, அதெல்லாம் கத்தரா நடக்கக்கூடியதா புரியுது. இவர்கள் அடையாளம் அற்புதம் செய்கின்ற இடத்தை முதல்ல பார்ப்போம். கட்டிட தேவாலயங்களுக்குள்ளே அடையாளம் அற்புதம் நடக்குது, அதை வீடியோ எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இங்கதான் இந்த அடையாளம் அற்புதம் நடக்குது. அப்படி கையை அசைச்சாலே ஒரு கும்பலே கீழே விழுகுது, கோட்டை அசைச்சாலே இப்படி ஒரு கும்பல் கீழே விழுகுது. அப்படி விழுகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லுவான். அப்படி ஒரு மிரட்டல் முன்னாடியே வைக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவி இருக்கவெல்லாம் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வான் அடுத்த ஜனம், ஐயோ நம்மகிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்காக, தாங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் என்று காண்பிக்கிறதுக்காக அவனா கீழே விழுவான். ரெண்டு பேருமே நடிப்பான், அவனும் நடிப்பான் இவனும் நடிப்பான். நான் இங்கே தெளிவாக கேட்க வேண்டியது என்னவென்றால், நீதே ஆலயம் கர்த்தர் சொன்ன பிறகு ஒருத்தன் கட்டட ஆலயத்துக்குள்ள இருக்கிறான்னா அவன் நிச்சயமாக கர்த்தருடையவன் அல்லவே அல்ல. என்னோடதான் நீ சபை கூடணும்னு கிறிஸ்து அழைச்ச பிறகு இல்ல இல்ல கிறிஸ்துவை இன்னாரென்றே அறியாத ஒரு 50 பேர் 100 பேர் 2 பேர் கூடுனாலே வந்து அதுதான் சபை என்று உபதேசிக்கிறவன் இடத்துல கிறிஸ்து எப்படி இருப்பாரு? அங்கே நடக்கிற அடையாளம் அற்புதங்கள் எல்லாமே பொய்யான அடையாளம் அற்புதம், அது வஞ்சிக்கும்படியாக நடப்பது. அதற்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஒருபோதும் கீழ்ப்படியாதவர்கள். கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படியவே மாட்டோம். அவர் எதை உபதேசிச்சாலும் நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்ல போய் நிற்போம். அதைத்தானே இன்றைக்கு கட்டட சபைகளும் கட்டட ஆலயங்களும் செய்து கொண்டிருக்கிறது. எந்த டினாமினேஷன் எடுத்துக்கங்க, நான் பர்டிகுலரா யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இங்க பேசவில்லை, நான் கிறிஸ்துவுக்காக பேச வந்திருக்கேன், கிறிஸ்துவுக்காக பேசுறேன். ஒரு டினாமினேஷன், ஒரு கட்டிட ஆலயம், ஒரு டாக்டரின் கிறிஸ்துவுக்காக பேசுதா? அப்படி பேசுறவங்களாம் தெருவில் பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து பைத்தியக்காரன்றாங்க, பிச்சைக்காரன்றாங்க. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிழைக்கிறது இல்லை. ராஜ்யத்தை நிலைநிறுத்த தன் உயிரையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். எந்த வினாடியிலும் கர்த்தருக்கென்று ஆவி ஆத்துமா சரீரம் செலவழிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறான். அவனை பார்த்து இந்த உலகம் சொல்லுது, நீ பிச்சைக்காரன், உன்கிட்ட கார் இருக்கா, உன்கிட்ட வீடு இருக்கா, உன்கிட்ட கோட் இருக்கா, உன்கிட்ட this kind of amplifying systems இருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் எங்களிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து இல்லாத இடத்துல நடக்கிற அடையாள அற்புதம் எதுவும் கர்த்தருடையது அல்ல. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வேலைக்காரனே அல்ல. அப்படின்னு கையை காட்டுறான், போயிடுமா பிசாசு? அவனை விட அது வீக்கான ஐட்டமா? அது பிசாசு இவனை விட வீக்கா? இல்ல இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங். அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்று தெரிந்த உடனே ஓகே ஓகே இதெல்லாம் நம்ம ஐட்டம் தான், ஓகே நீக்கல நான் உனக்கு சுகம் தரேன். பொய்யான அடையாளம் அற்புதம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனமும் அந்த மனிதர்களை, தனி மனிதர்களை பற்றிக் கொள்கிறார்களே ஒழிய அந்த அடையாள அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தன்
வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவை பற்றி கொண்டான் என்று காண்பிக்க முடியுமா? இருக்காது. ஏனென்றால் அவன் முற்றிலும் பொய்யான அடையாள அற்புதம் மட்டும்தான். யாருக்கெல்லாம் இது நடக்குன்னா, எவெல்லாம் அதிகபட்சமாக அழைக்கப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிறானோ அவன் இருக்கிற இடத்துலலாம் இந்த பொய்யான அடையாளம் அற்புதம் நடக்கும். ஒரு இடத்துல பொய்யான அடையாளம் அற்புதம் நடக்குதுன்னா அவன் கிறிஸ்துவுக்கு எதிரான பலத்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். வேற ஏதாவது கேள்வி மகேந்திரன் கேளு. உபதேசம் பண்றவங்களுக்கு மத்திய இதெல்லாம் அதிகமா நடக்குது. திருத்துவம் என்று திருத்துவத்தை பத்தி பேசுறத பத்தி நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். வேதத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க பேசுறாங்க. அதற்கு ஆதாரணமாக இந்த நிருபங்களில் 2-3வது இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துட்டு வருவாங்க. எல்லா நிருபத்திலையும் ஒன்று இருக்கும். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எழுதப்பட்டிருக்குதுயா. அப்ப எதுக்காக அது எழுதப்பட்டிருக்குது? அது எங்களுக்கு இது எழுதப்பட்டதை நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லலாம் இப்படி என்று வாதம் வைக்கிறவர்களை நானும் பார்த்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், அவர்களை போல உலக பிரகாரமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்க. அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ பாஸ் பண்ணி போகணும்னா உங்ககிட்ட எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணுமா இல்லையா? எக்ஸாம பாஸ் பண்ணாட்டினா நீங்க ஃபெயில்னு சொல்லுவானா இல்லையா? இதைத்தான் கிறிஸ்துவும் செய்கிறார். ஒரு நிருபத்தை வாசிக்கிறதற்கு முன்பாக உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்கும்படியாக ஒவ்வொரு நிருபத்திலும் இண்டிபெண்டா கண்டிஷன்ஸ் புதுசா வைக்கப்பட்ட பிறகு வேதத்தில் எழுதப்பட்டபடி ரோமர் 9:32-33 எழுதப்பட்டபடி இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். ஏதோ சீயோன்ல கள்ளத்துக்கு வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் மேல் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த இடர்களுக்கான கல்லும் தவறுதலுக்கான கண்மலையும் யாரு? கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்துவை நீங்கள் இன்னார் என்று அறிவிக்கிறீர்களா இல்லை அறிந்து கொண்டீர்களா? நீங்க தாராளமா ஏதாவது ஒரு நிருபத்தை எடுத்து அந்த நிருபத்துல அந்த 2-3வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா தேறினவன் எவனும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தினாலே நான் வாசித்து காண்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். கையில பைபிள் இல்ல, நான் பைபிள் எடுத்து வரேன். அடுத்த மீட்டிங் மைக் இது பண்ணிக்க, காலர் மைக். வாய்ஸ் கிளியரா இல்ல. யாராவது வாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை கூட எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே அங்க இருக்கும். பிரான்ஸ் பிரதர் வாசிப்பாரு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறேன். 1ஆம் அதிகாரம். பிரான்ஸ் பிரதர் வாசிக்கிறேன். வாசிக்கலாம். நானே வாசிக்கவா? சரி, வாசிக்கிறேங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்ம எழுதியிருக்கு. இப்போ இந்த கொரிந்தியரை வாசிக்கிறதுக்கு முன்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள் இங்க எல்லா புத்தகத்தையும் வாசிச்சாச்சு. அப்படி வாசிக்கிற பொழுது கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவர் இன்னார் என்று அறிந்திருப்போமா அறிந்திருக்க மாட்டோமா? தெரியும். அப்ப இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கே, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த இடத்துல இப்படி எழுதி வச்சிருக்காரு. அப்படியானால் கிறிஸ்து இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ வாசிடா, நான் ஒரு இதயத்தை நான் பாக்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த வசனத்தை நீங்கள் நான் வாசிக்கும் போது என்ன செய்வாரு? நம்ம இருதயத்தை பார்த்து கொண்டே இருப்பார். வாசிடா நீ நான் பாக்குறேன்னு சொல்லி. இங்கே நான் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுலுத்தராகிய நான் அறிக்கையிடுகிறேன், நம்முடைய பிதாவும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென்.
அதை நான் இப்படிதான் வாசிப்பேன். நீ எத்தனை கடவுள் வேணா எழுது, ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், மத்தேயு மார்க்கு லூக்கால சொல்லியாச்சு, மத்தேயிலே பாடம் தலதலையா அடிச்சு சொல்லியாச்சு நான் தாண்டா கடவுள்னு. மார்க்ல ஃபுல்லா சொல்லியாச்சு. மார்க்ல அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது. லூக்கால சொல்லாத கதையில்ல, லூக்கால சொல்லாத ஓமையே இல்ல. யோவானையும் இந்த யோவான் வரைக்கும் இந்த சுவிசேஷ புத்தகத்தை வாசித்த எவனும் ஒரு அப்போஸ்தலனாக மாறி போக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏன் என்று சொல்லுங்க. ஏனென்றால் அதற்கு பின்பாக அப்போஸ்தல நடபடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த 4 சுவிசேஷத்தை வாசித்து அதில் தேறின என் மகனே, நீ இப்பொழுது அப்போஸ்தலனாக மாறிவிட்டாய், அதனால் நீ நடக்க வேண்டிய நடவடிக்கைகளை உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாக வான்னு ஒருபோதும் கூப்பிடாத பவுல் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று நெஞ்சை நிமித்தி அறிக்கையிடுகிறான். அதை வேதம் அங்கீகரிக்கிறது இல்லையா? ஆனால் அப்போஸ்தலரே ஆகாத, வேதத்தை இன்னதென்றே தெரியாத குருடர்களுக்கு வழிகாட்டும் குருடர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொடுக்கிறார்கள். என்ன அடையாளம் உண்டு உனக்கு? நீ அப்போஸ்தலர் பணி செய்கிறதற்கு உனக்கு கிறிஸ்துவ யாருன்னு தெரியாது, ஆலயம் எதுன்னு தெரியாது, காணிக்கை எதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அழைக்கப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிறது எப்படி என்று மட்டும் தெரியும். அது அவர்களுடைய பிதாவாகிய பிசாசினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்படி 2 கடவுள் 3 கடவுள் என்று வாசிக்கிறதற்கு காரணமே அடிப்படையில் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இன்று முதல் நீங்க எவனை வேணா கேளுங்க, எப்பா எந்த வசனத்தின்படி மனம் திரும்பினா சொல்லு, நானும் திரும்புறேன்னு சொல்லி கேளுங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டான்னா அந்த வசனத்துக்கான அடிஷனல் சப்போர்ட்டிங் வசனம் 2 கொடுக்கப்பட வேண்டும். அந்த சப்போர்ட்டிங் 2 வசனமும் சொன்னவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டினா அவன் மனம் திரும்பவே இல்லை இல்லையா? எந்த ஒரு விஷயமும் 2 சாட்சிகளால் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த சாட்சி வேதத்தில் இருக்க வேண்டும், வெளியிருந்து வரக்கூடாது. அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்கு, இந்த டினாமினேஷன்ல சொல்லியிருக்கு, எந்த சபையில சொல்லியிருக்கு, இந்த கதையே பேசக்கூடாது. மனம் திரும்புதல்னா என்னன்னு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்காருன்னா அந்த கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த மனம் திரும்புதலுக்கான ஆதரவு வசனங்கள், சப்போர்ட்டிங் வெர்சஸ், இப்படி மனம் திரும்பணும் அப்படின்றதுக்கான நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து அது தன் வாழ்வில் நிறைவேறி இருக்கிறதையும் காண்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது, அவரிடத்தில் போய் பேச முடியாது. வேதத்தில் இல்லாத எதுவும் பொய்யே, என் சுய கற்பனைகளால் பேசுகிறது எதுவும் பொய்யே. சத்தியம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டுமே. அதை தாண்டி தனி மனிதர்களுடைய உபதேசம் என்பது முற்றிலும் பொய்யும், பொய்க்கு தகப்பனும் நான் உண்டானவைகள். அவர்கள் தங்கள் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவார்கள். அப்ப மனம் திரும்பாத ஒருத்தன் அடையாள அற்புதத்தை எப்படி செய்வான்? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசியாத எவனும் விசுவாசியே இல்லைன்னு வேதம் சொல்லுதே. எங்க போய் நிக்க போறாங்க இவங்க? இவர்கள் எப்படி சபையை நடத்துவதற்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டார்கள்? எவனிடத்தில் இந்த அதிகாரத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? அரசாங்கத்தை நடத்துகிற சர்டிபிகேட் இல்லையா? ரெவரண்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே, இதுதான் ஊழியம் பண்றதுக்கு அதிகாரமா? கூலிக்கு வேலை செய்கிற மாரடிக்கிற கூட்டம். கூலி கொடுக்கிறது நிறுத்தப்பட்டால் ஓடி போவார். தசமபாகத்தை மட்டும் நிறுத்தி பாருங்க, இந்தியாவில் இருக்க 90% சர்ச்சஸ் மூடப்பட்டுரும். காணிக்கை என்பது பிச்சை. அந்த பிச்சையை எவனுக்கு போடுகிறதற்கு கர்த்தர் ஏவுகிறாரோ அவனை தவிர வேற எவனும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜனங்கள் என்றைக்கு கண்டுபிடிக்கிறார்களோ அன்றைக்கு மிச்சம் இருக்க சபை முடிவாங்க. இன்றைக்கு கார்பரேட் சபைகள்ல வேலை பார்க்கிற ஊழியக்காரர்களாக வேலை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பணியை செய்யுங்கள்னா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்காங்க? பணத்தை சம்பளம் போடாட்டினா ஊழியத்துக்கு வருவான் அவன். அப்ப ஊழியத்துக்கு அவனுக்கு கடவுள் அந்த பணமா இல்ல கர்த்தரா? கர்த்தருக்காக எதையும் எதிர்பார்க்காமல் களத்தில் நிற்கிற எவனோ அவனை கர்த்தருடைய பார்வையில் ஊழியக்காரன். கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக எவ்வளவு அவமானத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன். அவர் எனக்கு தாங்கினதை விடையா என்னை பேசிவிட்டார்கள், நான் ரெடி, ஆயத்தமா இருக்கிறேன், அவருக்காக சகித்துக் கொள்வேன், தாங்கிக் கொள்வேன், இடவிடாமல் பேசுவேன் என்று எவன் நிற்கிறானோ அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். இப்படி போனா எவ்வளவு பணம் கிடைக்கும், அப்படி மிரட்டினா எப்படி பணம் கிடைக்கும், இப்படி போனா எப்படி வீடு வாங்கலாம்? இது வல்ல ஊழியம், இது வல்ல ஊழியம். இதை செய்கிற எவனும் ஊழியக்காரன் அல்ல கர்த்தருடைய பார்வை. அங்கே நடக்கிற அடையாளமும் அற்புதமும் பிசாசினால் மட்டுமே செய்யப்படுகிறது. ஏனென்றால் அவன் பிதா பிசாசு, அவங்க அப்பன் பேர் பிசாசு. அதை சொல்றதுக்கு அவன் பயப்படுவான். நீங்க தாராளமா கேட்டிருப்பீங்க எத்தனையோ பேர்கிட்ட, உங்க அப்பன் பேர் என்னன்னு ஒருத்தனாவது பதில் சொல்லிருக்கானா? எவனாவது ஒருத்தன் பதில் சொல்லிருப்பானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்பன் பேர் தெரியும்.
அவங்க அப்பா பேர் பிசாசுன்றது தெரியும், சொன்னா மாட்டிப்பான். அதனாலதான் வேதத்துல இந்த வசனம் 2-3 காண்பிக்கிறது. ஏன் என்று என்கிட்ட கொண்டு வா, நான் காமிக்கிறேன். ஆனா காண்பிக்கிறதுக்கு முதல்ல 2 கண்டிஷன் இருக்கு. நான் பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போடுகிறது இல்லை. நீ மனம் திரும்பி விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியான்னு என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல ஆயத்தமா இருப்பாயானால் தேவத்துவத்தின் ரகசியங்களை அறிவிக்கிறதுக்கு நான் ஆயத்தம். பன்றி கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பெரிய முத்தை போட்டாலும் அது உங்களை பீறித்தான் போடும். நான் சொல்லவில்லை, நம்ம அப்பா சொல்றாரு. அதனால இப்படிப்பட்டவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருங்க. மேக் மிஷன்ல இந்த செய்திகள் போகிறதுக்கு முன்பா இந்த செய்திகள் வருகிறதுக்கு முதல் நாளே நான் போட்டேன். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததிகளுக்கு முன்பாக நீங்க பேச போறீங்க பிரதர், அவர்கள் பீரித்தான் போடுவார்கள், ஒருபோதும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா அவர்கள் அவங்களுக்கு தேவை வியூஸ், எத்தனை வியூ வருதுன்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதற்கு பதிலாக யார வேணா எப்படி வேணா பேசுவாங்க. கிறிஸ்துவையே பேசுகிறதுக்கு அஞ்சாத இந்த கூட்டம் அவருடைய வேலைக்காரனை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், அவமானப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். பேசுறதுக்கு நீங்க சொல்றத நான் கேட்கல பிரதர், என்ன சொல்றத கேட்கல. இருந்தாலும் எப்படியாச்சும் மனத்துக்கு திரும்பணும், அவங்களுடைய மனக்கண்களையும் திறக்கப்படணும். இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசான அவங்களோட மனக்கண்களை கூடாக்கி வைத்துக்கிறான்ற. அப்படி என்றால் நீங்க என்ன செய்ய வேணும்? இப்ப ஒருத்தனுக்கு மனக்கண் திறக்கப்படவில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அவன்கிட்ட நீங்க எதை பத்தி பேசணும்? மனம் திரும்புதலை பத்தி பேசணுமா, விசுவாசத்தை பத்தி பேசணுமா, இல்ல எடுத்த உடனே தேவத்துவத்தின் பலத்த உபதேசங்களை அவன்கிட்ட போய் பேசணுமா? மகத்துவங்களை குறித்த உபதேசங்களை அவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பாத, சுவிசேஷம்னா என்னன்னே தெரியாதவன். நீங்க 80 வயசாகி ஒரு ஊழியத்துல ரிட்டையர்ட் ஆன ஒருத்தனை கூப்பிட்டு எதிரா சுவிசேஷம் சொல்லி கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கு பிரதர், மனம் திரும்புங்கள் பல்லவராஜ் செம்பா இருக்குது, அவ்வளவுதான் சுவிசேஷம் சொல்றானா இல்லையா? ஆனா வேதத்துல எத்தனை சுவிசேஷம் உண்டு, எங்க போச்சு? இதெல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டியது தேவத்துவத்தின் அடிப்படைகளை. வித்தவுட் பேஸ்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? Do not try to construct on them a multi-level building. ஒரு 10 மாடி கட்டிடத்தை இவ்வளவு மேல எப்படி கட்டிடுது? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? பேதுருவுக்கு முதலாக பரத்திலிருந்து அருளப்பட்ட வெளிப்பாடு என்ற அந்த குறிக்கல்லின் மேல், கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிறார். அந்த கல்லை விட்டுட்டு இந்த தேவத்துவத்தை விட்டு வெகு தூரத்துக்கு போனவர்கள், கிறிஸ்துவுக்கு ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிறவர்கள் பேர்ல வாயில பட்டு சொல்லுவாங்க, கர்த்தராயி, கர்த்தர், ஆண்டவர் அப்படி என்று வாயில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, அவருடைய ஊழியர்னா என்னன்னே தெரியாது. கற்றுக் கொடுக்க முடியாது. ஆமா, நிச்சயமா. நீங்க பிசாசு உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா பிசாசுன்னு சொல்லுவான் தேவனுடைய குமாரன். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய குமாரன்னா என்னன்னே தெரியாது. மனுஷகுமாரன்னுவான், மனுஷகுமாரன்னாலும் என்னன்னே தெரியாது. ஏன் மனுஷகுமார் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டது என்பதையும் அறிந்திருக்க மாட்டான். ஏன் தேவனுடைய குமாரன் வார்த்தை பிரயோகிக்கப்பட்டது என்று அவனுக்கு அறிய மாட்டான். தேவனுடைய குமாரன்னா வேதத்துல எத்தனை அர்த்தம் இருக்குன்றது கூட அவனுக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவை பார்த்து தேவனுடைய குமாரன்வான். கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தால் ஆதியாமத்தில் இருக்க தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிறவனை பார்த்து தேவனுடைய குமாரன் என்று கர்த்தர் சொல்கிறாரே, அது கிறிஸ்துவா? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனுக்கு பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தேவனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவனும் தேவனுடைய குமாரனா இருக்கிறானே, இந்த தேவனுடைய குமாரனும் அந்த தேவனுடைய குமாரனும் ஒன்னா? தேவனுடைய குமாரன்னா என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. அவரை பார்த்து தேவனுடைய குமாரன்வான், தாவீதின் குமாரன்வான், மனுஷகுமாரன்வான். அவரை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்ல மட்டும் இவர்களுக்கு மனம் வராது. சரியா சொன்னீங்க. அதுவும் இதை குறித்த ஒரு வீடியோ திருத்தவும் எவ்வளவு தவறான கள்ள போதனைங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். நிச்சயமா நிச்சயமா பார்ப்போம். இப்ப நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்டு நம்ம முடிச்சிருவோம். எனக்கு அற்புதங்களுக்கு உள்ளது. ஆனா திருத்துவத்தை குறித்து நம்ம அடுத்த ஒவ்வொரு வீடியோவும் ஒரே மெய்யான தேவனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அற்புதத்துல கடைசி ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் பேசிருக்கோம். இதுல கேட்கற அதுல உள்ள விசுவாசிகள் எப்படி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அப்படின்னா
இப்போ நிறைய இடத்துல அற்புதங்கள் பண்றோம்னு வீடியோ எடுத்து காமிச்சு பொய் அற்புதத்தை தான் அவங்கள தங்களை தாங்க பிரபலப்படுத்தி தான் பாஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆமா ஆமா. அப்படி பண்ற இடத்துல ஒரு 1000 பேர் வராங்க. அந்த 1000 பேர் வர்ற இடத்துல இந்த 1000 பேர்கிட்ட ஒருத்தனுக்கு ஒரு உண்மையான விசுவாசம் இருந்து அவனுக்கு இருக்கிற விசுவாச நிமித்தம் அங்க ஒரு அற்புதம் உண்மையாவே இயேசு கிறிஸ்துனால நடக்குமா நடக்காதா? அப்படி உண்மையான விசுவாசம் இருக்கவே அங்க போயிருக்கவே மாட்டான். அப்படியா? உண்மையான விசுவாசம் கிறிஸ்து கிட்ட போவானா இந்த 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 பரதேச பையல்கிட்ட போவாங்க. இவன் நம்பினவன் உண்மையான விசுவாசியா இருக்க முடியும் இல்லையா? முதல்ல ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வரான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு அற்புதத்தின் மூலமா வரான். அவன் தெரியாம கூட அங்க போய் அவன் இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்றாருங்கிற அவனுடைய விசுவாச நிமித்தமாவது கடவுள் அங்க அவனுக்கு அற்புதம் செய்யறாரா இல்ல செய்யலையா? நிச்சயமா நான் சொல்றேன், தனி மனிதர்கள் விசுவாசத்தில் இருக்கிற பொழுது தேவன் அவர்களுக்கு அடையாள அற்புதம் செய்கிறார் என்பது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. விசுவாசிக்கிற எவனும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். அவனுக்கு மேல கீழே அவனுக்கு பரிபூர்ணம் ஆயிட்டான் விசுவாசத்துல இல்ல, அதை பத்தி எல்லாம் அவர் பாக்குறதே இல்லை. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் அவன் உறுதியா இருப்பானா நிச்சயமாக அடையாள அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அதை எப்பொழுது இவர் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டானோ அப்ப முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் பிரதர், நான் சொல்றேங்களா, இவங்க வந்து அழைக்க பார்த்து இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு உங்களுடைய கட்டுகளை உடைக்கிறார், இயேசுவிடம் வாருங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இயேசுவிடம் வாருங்கள் உங்களுக்கு வீடு கிடைக்கும், இயேசுவிடம் வாருங்கள் உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் பிள்ளை கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை அறியாதவங்களும் இயேசுவே இவங்க கிறிஸ்டியன் சொல்லி அறிவிக்காத இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார்னு பார்த்து இவங்க வராங்க. இயேசுவின் நாமத்தினால அவங்க எல்லாரும் வராங்க. ஏன்னாக்கா புற ஜாதியார்கள்ட்ட கேட்டாக்க இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அப்படி இருக்க பார்த்து அவங்களுடைய கட்டுகள்லையும் வியாதிகள்லையும் பல விதமான நோய்கள்லையும் ஜனங்க வராங்க. அந்த இடத்துல வந்து இவங்க இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக இவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து விசுவாசிக்க அந்த இடத்துல நோயாளிய வந்து இருக்கிற வந்து அவங்க அப்பா வந்து முருகன், வெங்கடேசன், சங்கரு, காளியம்மா, மேரி அம்மா இப்படி வரவங்க எல்லாம் வந்து இயேசுவின் நாமத்தினால வந்து சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அந்த இடத்துல அடையாளம் அற்புதங்கள் வந்து நடக்குதுன்னு கேட்டாக்க அந்த வர ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி வராங்க. அந்த இடத்துல அடையாளம் அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்றாங்க. அதே இவர்கள் பிதாவின் நாமத்தினால பசுத்தாவின் நாமத்தினாலன்னு இவங்களை வந்து சொல்ல மாட்டாங்க. அப்ப அங்க ஏற்றுக்கொண்ட வெங்கடேசன் என்றவங்களையும் சுதாகர் என்றவங்களையும் இன்னும் சங்கர், சலீம், பீட்டர்னு கூட வச்சுக்கலாம். இவர்களை வந்து அந்த பாஸ்டரிடம் வர பார்த்து இவர்களை அழைத்து கொண்டு போய் இந்த திருத்துவ உபதேசத்தை அவர்களுக்கு போதித்து விட்டு பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு வாரம் இங்கேதான் நீங்க திருவந்து எடுக்க வேண்டும் என்று அவர்களை அந்த கட்டிட ஆலயங்களுக்கு அவர்களை அடிமையாக்கி கொண்டு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் வாங்கி பிழைப்பு நடத்துவர்கள். ஆனால் அந்த இடத்துல அடையாளம் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில். அதனால தான் இங்க வேதத்தில் தெளிவாக மத்தேயு அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்தக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்வார். இவர் என்ன சொல்வான்னு கேட்டாக்க, கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரர்களை என்னை விட்டு அகர்ந்து போகன்னு சொல்லுவார். அவர்களுக்கும் இந்த போதவர்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை. அந்த இடத்தில் நடப்பது ஒன்றே ஒன்று, சர்வ சிஸ்டத்துக்கும் எஜமானா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என்று அவர்கள் சொல்வதனால அந்த இடத்துல அடையாளம் வருகிறது. அதை பெற்றுக்கொள்வதனால இயேசுவும் ஒரு கிறிஸ்தவ கடவுள் என்றதுனால் அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கிறது இயேசுவினுடைய நாமத்தால. அதற்கும் இந்த சில பொருள்களுக்கும் உடன்பாடும் இல்லை. ஆமென். பவுல் பிரதர் நான் ப்ராம்ப்டா ஒரே ஒரு கேள்வி கேட்க, பவுல் பிரதர் ஐயா ப்ராம்ப்டா ஆன்சர் பண்ணிருங்க. சரிங்க. அதாவது இந்த 1000 பேர் இருக்காங்க,
அங்க அவர் வந்து பணத்துக்காக தான் அற்புதத்தை வச்சு காமிச்சிட்டு இருக்காரு. இந்த 1000 பேர் இருக்கிறதுல ஒருத்தனுக்கு கடவுள் மேல உண்மையான விசுவாசம் வச்சு அவனுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், புறஜாதியிலிருந்து உள்ள வந்திருக்கிறவனுக்கு அடையாள அற்புதம் ரொம்ப சுலபமா நடக்கும். சரி. புறஜாதியிலிருந்து உள்ள வர்றவனுக்கு அடையாள அற்புதத்தை கிறிஸ்துவே செய்து அவருடைய மகிமையை காண்பிக்கும்படியா அவனுக்கு செய்வார். ஆனால் நடக்கும் சொல்றீங்க. அது ஆனால் அதை இவர்கள் என்ன செய்வார்கள், எங்களிடத்துல வந்துதான் நடந்துச்சுன்னு சொல்லி இவங்க தங்க மகிமைக்காண்டி அவங்க அந்த நபரை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு முறை அதை பெற்றுக்கொண்டவன் வேதத்தில் கிறிஸ்துவை தேடி அவரை கண்டடையாமல் இந்த தனி மனிதர்களை நம்பி போயிட்டான்னா அவன் ஆத்மாவும் விற்று போடப்பட்டாகிவிட்டது. அவனுக்கு நம்மளுடைய சத்திய போதனை தெரியும் போது அவன் அதுல இருந்து விலகி வருவான். நிச்சயமா ரொம்ப சிம்பிள். அடிப்படையை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். இப்படிதான் எழுதிருக்கு பைபிள்ல, இப்படி எழுதல அப்படின்ற அந்த மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் திருவிருந்தை குறித்தும் ஞானஸ்நானத்தை குறித்தும் கர்த்தரை தொழுது கொள்வதை குறித்தும் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதை குறித்தும் எல்லா டீட்டெயிலும் அடிப்படையை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கீங்கனாலே போதும், அவன் பற்றிக்கொள்வான். விசேஷமாக கிறிஸ்துவை தவிர வேறு எவனிடத்திலையும் வேதத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை குறித்தும் நம்ம தெளிவாக கற்றுக் கொடுத்துருவோம். ஏன்னா அப்போஸ்தல பணி என்பது அடிப்படைகளை உபதேசிக்கிறது மட்டும்தான். ஒவ்வொரு ஆத்மாவையும் கிறிஸ்துவத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு உண்மையான ஊழியக்காரனும் அவன் மூலமா அற்புதம் நடக்கணும். அந்த ஊழியக்காரன் அந்த விசுவாசி கிறிஸ்துவுக்கு நேரா திருப்பி விட்டுறணும். இப்போ உள்ள ஊழியக்காரங்க தங்களுக்கு நேரா வர வைத்துக்கிட்டு இருக்காங்க. வச்சு சபையில வச்சு வியாபாரம் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சத்தியம் வந்து என்னன்னா, சத்தியத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவனை அனுப்பி விட்டுறணும். நிச்சயமா தனக்கு அடிமை என்னிடத்தில் சேர்க்காதவன் சிதற அடிக்கிறான்றாரு. அவர் ஒருவர் தான் ராஜா. விசுவாசிக்கு அவர் ஒருவர் தான் ராஜா, அவர் ஒருவர் தான் பிரதான ஆசாரியர். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து பிரதான ஆசாரியர் சொல்கிறார். பழைய ஏற்பாடுல ஆசாரி வந்து லேவி கோத்திரத்தான் சொல்றாரு. புதிய ஏற்பாடுல நமக்கு ஆசாரி லேவி கோத்திரம், நமக்கு மீடியேட்டரும் கிடையாது, நமக்கு மத்தியஸ்தரே கிடையாது. நமக்கு டைரக்டா பிரதான ஆசாரியாக இயேசு கிறிஸ்து தான். அதுதான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இதை அவங்க மறைச்சிட்டாங்க. எதுக்கு மறைச்சிட்டாங்கன்னா, பணத்துக்காகவும் பண ஆசைக்காகவும் பணத்தை வச்சு வியாபாரம், சபையை வச்சு வியாபாரம் பண்றதுக்காகவும் அதை மனமிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. ஆமென். எது சபைன்றதே மறைச்சிட்டாங்க, எது ஆலயன்றதே மறைச்சிட்டாங்க, யாரு கிறிஸ்துன்றதே மறைச்சிட்டாங்க. இதை செய்கிறது மாற்று மதத்தில் இருக்கிறவர்கள் வேற யாருமோ இல்ல, இந்த கட்டட ஆலயத்தை நடத்த தங்களை கிறிஸ்தவர்கள் தேறின கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதே செஞ்சுட்டு இருக்கான். அந்தி கிறிஸ்து வந்து வெளியே இல்ல, அந்தி கிறிஸ்து வந்து உள்ளதான் இருக்கான். அத ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காமிச்சிருப்பாரு இல்லையா? பேதுருவுக்கு உனக்கு பரலோகத்தின் சாவியை தருவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த செகண்ட் அப்பாலே போ சாத்தானேன்பாரு. நீ தேவனுக்குரிய வேலை சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய வேலை சிந்திக்கிறாய். எவன் மனுஷனுக்குரிய வேலை சிந்திக்கிறானோ அவன் தான் சாத்தான். அவன் பேதுருவாக கூட இருக்கட்டும். இல்ல, எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் வந்து என்ன சொன்னாருன்னா, அந்தி கிறிஸ்து வெளியே இருக்கான், வேற்று மதத்தவங்க தான் அந்தி கிறிஸ்து, நீங்க உள்ள இருக்கிறவங்க என் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றீங்கன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு. ஆனா அவரு வேதத்தை புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அந்தி கிறிஸ்து வெளியே வேறு மதத்துல உள்ளவன் அந்தி கிறிஸ்துவே கிடையாது. வேதம் அப்படியே அந்தி கிறிஸ்துவ காமிக்கல. உள்ளுக்குள்ளவன் தான் அந்தி கிறிஸ்துங்கிறதா வேதம் தெல்ல தெளிவா நம்ம காட்டுது. அப்படிதானே ஐயா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமும் அந்தி கிறிஸ்துவாக மாறுகிறதுக்கு பலமுள்ளதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதாமை வஞ்சித்தது அவன் சொந்த மாம்சம். அதே மாதிரி புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை அழிவு, ஆவிக்குரிய சிந்தையோ நித்திய ஜீவன். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் தன் மாம்சத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது எப்பொழுது வேணுமானாலும் அது கர்த்தத்துவத்துக்கு விரோதமாக திரும்பும். அப்படி பேதுருவுக்கு திரும்பின பொழுது அவனுக்கு காமிச்சாரு, உன் மாம்சம் எப்படி திரும்புதுன்னு பாருன்னு அவனுக்கு காமிச்சாரு. அது பேதுருவுக்கு காமிக்கிறார், நமக்கு காமிக்கிறார், நமக்கு தான் காமிக்கிறார். அப்பனா அந்தி கிறிஸ்து வெளியே இல்ல, ஷூரா தெரிஞ்சிட்டு அந்தி கிறிஸ்து உள்ளதான் இருக்கான். ஆமா, பக்கத்துல இருக்கான். அவன்கிட்ட கடும் எச்சரிக்கையோட இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ பத்தி சாராம்சம் ஒண்ணுமே தெரியாத இருக்கிற புறஜாதியா வேற்று மதத்தான் எப்படி வந்து அந்தி கிறிஸ்துவா மாறுவான்? கிறிஸ்துவ பத்தி சாராம்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சு விழுந்து போனவன் தான் அந்தி கிறிஸ்துவா மாறுவான். அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குறது. இதுக்கு நான் எத்தனை எவிடன்ஸ் வேணாலும் எடுத்தேன். ஏன்னா அவனுக்கு தானே சத்தியம் தெரியும், அவனால தானே சத்தியத்தை புரட்ட முடியும். வேற்று மதத்தான ஹிந்து முஸ்லீம் அவன் எப்படி வந்து சத்தியத்தை புரட்ட முடியும்? சத்தியத்தை புரட்ட முடியாது, எனக்கு சத்தியமே தெரியாது. தெரிஞ்சாலும் புரட்டுவான், தெரிஞ்சுதானே புரட்டுறதுக்கு ஒரு கும்பல் தெரியுது உள்ள. ஆமா ஆமா, அருமையா சொன்னீங்க.
நிச்சயமாக கிறிஸ்து 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 கர்த்தராகிய கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல மத்த யாரு இருந்தாலும் அது அந்த கிறிஸ்து தான். உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னு கேட்டாக்கா, ரோமன் கத்தோலிக்கு பாப்பாண்டவருடைய அவருடைய அந்த சிங்காசனத்து மேல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கும் லத்தீன்ல, விகாரி ஃபீல் டேவின்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, கிறிஸ்துவுக்கு பதிலாகன்னு அதுல போட்டு இருக்கும். நமக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னு கேட்டாக்கா நம்மளுக்குள்ள வந்து அந்த கிறிஸ்து இருக்கிறான்னு அர்த்தம். வேத வசனம் நம்ம தெளிவா போதிச்சு, அவன் என்னுடைய ஆலயத்தில் தேவனை போல வந்து உட்காரணும் அப்படின்னா தெளிவா என்ன புரியுது, சர்ச்சுக்குள்ள தான் வந்து உட்கார போறான். அது இப்பவுமே உட்கார்ந்துட்டான். அதான் இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. மகேந்திரன், உனக்கு எதுவும் கேள்வி இருந்தா சொல்லு. சில சபைக்குள்ள கருத்துக்கள் மட்டும் இல்ல, அவருடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருவான். ஆமா ஆமா ஆமா, நம்மளே அந்த ஆலயம், நம்ம சரீரமே மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் பவுல் வந்து எச்சரிக்கிறார், நீங்க ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி எச்சரிக்கிறார். பலத்த எச்சரிக்கையா இருக்கணும். எந்த இஸ்ரேல்ல கட்டுற ஆலயம்ங்கிறாங்க, இஸ்ரேல் கட்டுற ஆலயம் சொல்லி காத்துக்கிறான். ஆனா வேத வசனத்தின் படி நீங்களே அந்த ஆலயம், நம்ம தான் ஆலயம். அந்த கட்டடத்தை காத்துக்கிறாங்க இன்னும். ஆனா இப்போ ஒரு கல்லர் கூட்டங்கள் எழும்பியிருக்கு, கால்வினிசம் என்று. நீங்க ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பு இழக்கவே முடியாது. எச்சரிப்புலாம் வந்து அது வந்து அவ்விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் கிடையாது. நம்ம ஒருத்தன் விசுவாசி ஆயிட்டனா அவன் சரீரம் வந்து நேர கிறிஸ்துவ கிட்ட போயிரும் அப்படின்னு ஒரு கள்ளப்போதான் வந்துட்டு இருக்கு. தெரியாது, அவனதான் அந்தி கிறிஸ்து. அப்படி பேசுறவனே அந்தி கிறிஸ்து தானே. உண்மைதான். ஏன்னா அது வேதவசனம் அப்படி சொல்லல. வேதவசனம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கு, ஜாக்கிரதையாயிருன்னு எல்லாம் கொடுக்கும்போது அது இல்லைன்னு சொல்றவன் தானே அந்தி கிறிஸ்துவா இருக்க முடியும். நிச்சயமா. அருமையா சொன்னீங்க, அதான் உண்மை. சரி மகேந்திரன், வேற எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று கூடி அவர் நாமத்தின் மகிமைக்கென்று இந்த செய்தியை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துவை நோக்கி திருப்புகிறதாக இருக்கட்டும். நம்மை நோக்கி அல்ல, சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி மனங்களை திருப்பி, ஜனங்களை திருப்பி அவருடைய பாதத்தில், அவரிடத்தில் இவர்கள் எல்லா நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த செய்தி உதவியாக இருக்கட்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர்.